ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு வெங்காய போண்டா பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் இட்லி மாவும் எடுத்து வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், இஞ்சி பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி தலையும் வெட்டி வச்சுருக்கிறேன். சரிங்களா? இந்த மாவில் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த பக்கம் வடைச்சட்டி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய்க்கு இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கிறோம். ஏற்கனவே பச்சை மிளகா அதில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இது எல்லாத்தையுமே இதில் எடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சேர்த்து இந்த டெக்ஸ்டரில் மிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே எண்ணெய் கூட இருந்துட்டு போட்டுக்கலாம். குட்டி குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். சரிங்களா? இது குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். வெங்காயம் போண்டா இதுதான் கேரளாவில் பொக்க வடை சொல்லுவாங்க. எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுது. சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு திடீர்னு நம்ம எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுது. பார்த்தீங்களா? எப்போவுமே பால் காய்ச்சி வச்சுன்னா கொஞ்சம் சாமிக்கு நாங்கள் படைக்குவோம். சரிங்களா? அதனால் சாமிக்கு கொஞ்சம் நிவேதியம் பண்ணிக்கலாம். அப்புறம் எங்களுக்கு டீ போட போகிறேன். சர்க்கரை போட்டுக்கலாம். டீக்கு எங்கள் வீட்டில் இப்போது டீ வெங்காய போண்டா ரெடி ஆகிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம்.